கும்பகோணம் தீ விபத்து 2004 இந்தியாவே மிக சோகத்துல ஆழ்த்தின ஒரு இன்சிடென்ட் அது. அதுல நிறைய குழந்தைங்க இறந்தாங்க. அதுல தப்பிச்ச ஒரு சிலர்ல இவங்களும் ஒருத்தவங்க, ஜெனிஃபர். இன்னைக்கு அவங்க டெபுட்டி கலெக்டர் ஆயிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம் எழுதி டெபுட்டி கலெக்டர் ஆயிருக்காங்க. அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 9 வருஷமா எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தான். அவங்க 9 வருஷமா ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாம போச்சு. நான் முதல்வன் ஸ்கீம், அந்த ஸ்கீம் மூலமா படிச்சு அவங்க 15th ரேங்க் எடுத்து இன்னைக்கு கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டர் ஆயிருக்காங்க. சோ நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ன்றது வந்து இதுல இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் முதல்வன் ஸ்கீம் வெப்சைட்லயும் சரி, அது வந்து டிஎன் ஸ்கில்ஸ் பேர் மாறிடுச்சு. சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், நான் முதல்வன் சம்பந்தமா நடந்த விஷயங்கள், உரையாடல்கள், அச்சீவ்மெண்ட்ஸ், யாரெல்லாம் இது வரைக்கும் பாஸ் பண்ணா அவங்கள பத்தின ஒரு டேட்டாஸ், அது எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஒரு கிளீன் ஸ்லேட்டா இருக்கு. அதாவது வந்து டிஎன் ஸ்கில்ஸ் வந்து தாவேக்காவோட அரசு ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம் மாதிரி இவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே இதை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன மாதிரி மனநிலை நம்ம பாதிக்கிறது, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.